ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த டாரிஃப், இந்தியா மேல போட்ட இறக்குமதி வரி, அதனால வந்து இங்க குறிப்பா திருப்பூர் போன்ற ஆடை தொழில் செய்யற நலன்களும் சரி, இல்ல குஜராத்ல வைர தொழில் செய்யறது, இது எல்லாமே வந்து பயங்கர அடி வாங்கியிருக்குது. புதுசா வர எந்த ஆர்டர்ஸும் கொடுக்கப்படல, எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. பழைய ஆர்டர் திருப்பி வருது. பழைய ஆர்டர் திருப்பி வருது. நீங்க விலையை குறைச்சிங்க, அப்பதான் நாங்க இறக்குமதி பண்ண முடியுன்ற அளவுக்கு அங்க வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. இப்போ இதை சரி செய்யற அளவுக்கு இதெல்லாம் இருக்குமா? திருப்பூரோட சந்தை சுமாரா 35% அமெரிக்க ஏற்றுமதியை நம்பியிருக்கு. நேற்று பொங்கு கட்சி ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உடனடியாகவே 3000 நிறுவனங்கள் மூடப்படும். மீன் ஏற்றுமதி சுத்தமா அடிபட்டு திருப்பி வந்திருக்கு. மீன் ஏற்றுமதியில பாதிக்கு பாதி அமெரிக்காவை நம்பி. வைர ஏற்றுமதி $10 பில்லியன், கிட்டத்தட்ட $11 பில்லியன் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் யுஎஸ் நம்பி. நீங்க இந்த மாதிரியான செக்டார்களை கணக்கெடுத்தோம்னா தோராயமா நேற்று அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் சொன்னபடி பார்த்தா தோராயமா ஒரு 5 கோடி வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம். இப்படி இருக்கும்போது மக்கள் சம்பாதிக்கிறதுக்கான கதவை அடைச்சிட்டு உங்களுக்கு சம்பளத்தை நிறுத்திட்டு 10% டிஸ்கவுண்ட் கூப்பன் கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? அத மாதிரியானது. அது உங்களுக்கு விலை குறையலாம், ஆனா மக்கள் அந்த பொருளை வாங்குற அளவுக்கான தகுதியோடு இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க.